உங்க டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல உங்களுடைய ப்ராஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்த உடனே ஒரே நாள்ல ஓடி போயிடுறாங்க, ஐடியா போட்டு கால் பண்ணா எடுக்க மாட்டாங்க, சாட்ல ரிப்ளை பண்ண மாட்டாங்க, பாக்குறாங்க அப்படின்ற பலவிதமான சேலஞ்ச் உங்களுக்கு இருக்கா? சோ இதெல்லாத்தையும் உடைச்சு வர்றதுக்கு ஒரு 7 ஸ்டெப்ல முக்கியமான 3 ஸ்டெப் இப்ப ஷேர் பண்ண போறேன். சோ நம்பர் 1 என்ன அப்படின்னா, முதல் விஷயம் உங்க மைண்ட்ல அவங்க வருவாங்க, நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்குவாங்க, பிசினஸ் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பை உடைச்சு தூக்கி எரிஞ்சு அவங்களுக்கு ஓகே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவை சீரியஸா எடுங்க டியர் லீடர். இது நம்பர் 1. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, அடுத்த ஒரு வாரம் நீங்க அவங்களுக்கு உங்க கம்பெனி சம்பந்தப்பட்ட பிசினஸ் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி விஷயங்களுக்கான ஜெனரலான எஜுகேஷன் நீங்க கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லி அந்த கமிட்மெண்ட்டை நான் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன், நீங்க சீரியஸா கத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த கமிட்மெண்ட்டை வாங்கணும். வாங்குறது மட்டும் இல்லாம டெய்லியுமே உங்க பிசினஸ் சம்பந்தப்பட்ட அல்லது ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட தினமும் ஏதாவது ஒரு ஜெனரலா இருக்கக்கூடிய நாலேஜ் கொடுக்கணும். கம்பெனியோட டைரக்டா ப்ராடக்ட்டோ பிளானோ அந்த மாதிரி ஷேர் பண்ணக்கூடாது. சோ ஜெனரலா பிசினஸ்னா என்ன, ஹெல்த்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மைண்ட்ல விதைச்சு அதுக்கப்புறம் ஒரு 4 முக்கியமான ஸ்டெப் இருக்கு. சீரியஸா இருக்கவங்க கீழ இருக்க லிங்கை பார்த்து கத்துக்குங்க.